ஊரெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பெரும் நெருக்கடியை உண்டாக்கி இருக்குதான். பருவமழை தப்பிருச்சு, வறட்சி வந்துருச்சுன்னு சொன்னாலும் குடிநீர் திட்டங்கள் என்னாச்சுன்னு காலி கடத்தோட போராட்டத்துல குதிக்கிறாங்களா. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், வறட்சி நிவாரணம், இன்னும் பல அரசு திட்டங்கள்னு சமாளிப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் மழையும் இல்லாம தண்ணியும் இல்லாம அரசு திட்டங்களும் கிடைக்காம அங்கங்க விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து கோரிக்கை மேல கோரிக்கை வைக்கிறாங்களாம். தஞ்சை டெல்டான்னு பெருமை பேசும் காவிரி பாசன பகுதியில 318 சதுர கிலோமீட்டர் பகுதியில பெட்ரோலிய மண்டலம் அமைக்கிறதும் 667 சதுர கிலோமீட்டர் பகுதியில மீத்தேன் எடுக்க முயற்சிக்கிறதும் விவசாயத்தை அழிச்சிரும்னு எதிர்கட்சிகள் கொடிப்பிடிக்க, டெல்டா மட்டும் இல்லைங்க, சுத்து வட்டார விவசாயிகளும் அரசாங்கத்தோட பதில எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களா. ஐயா, குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் தூர்வாரும் திட்டம்னு 300 கோடிக்கு மேல தமிழக அரசு திட்டம் போட்டு மண்ணல்னாலும் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலையா. குடிநீருக்கும் தட்டுப்பாடு, விவசாயத்துக்கு திண்டாட்டம். என்ன செய்ய அடுத்த கட்டம்னு மக்களோட சேர்ந்து அரசாங்கமும் வானத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோம், வெளியில பேசிக்கிட்டு தாங்க ஐயா.